இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு புட் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி நான் புட் சைடில் சில என்ட்ரிஸ் எடுத்தேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 30 2026. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அண்டு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. நாளைக்கு மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மண்டே எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அண்டு சென்செக்ஸில் நான் ஒவ்வொரு ட்ரேட் எடுத்தேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 180 to 280 அண்டு எபோவ் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 750க்கு மேலே மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா 900 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டில் மட்டும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு சார்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நல்ல ரேஞ்ச் மூவ்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் எக்ஸாக்டாக ரீச் ஆகிருக்குது. அண்டு சென்செக்ஸ்லேயும் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ரீச் ஆனாலும் கூட ஓவரால் மூவ்மெண்ட் பார்த்தாவே தெரியும் நல்ல ரேஞ்ச் மூவ்மெண்ட்டு அண்டு எக்ஸ்பீரியும் கூட இன்றைக்கி. அதனால் எனக்கு வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் இன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். எகைன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி புட் சைடில் மூவ்மெண்ட் ஆனாலும் கூட இன்றைக்கி 2 ட்ரேடு நான் எடுத்துட்டதுனால இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான மைண்ட் செட் எனக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ப்ளஸ் மூவ்மெண்ட்டும் ரேஞ்ச் ஆனதுனால இதோட நான் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த மார்க்கெட்டில் நம்ம ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணதே போதுமானது தான். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் லாட் வாங்குறதா அல்லது எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் கண்டிஷனை ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க.